இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லீனாவோட ஃபியூனல் தான் அங்கே போயிட்டுருக்கு. அவள் இறந்து போயிட்டா போல். அங்கே எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அங்கே காருக்குள்ளே பார்த்தா அவளோட சிஸ்டர் லிலியும் அவளோட ஃபியான்ஸையுமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வெளியே இருந்து நம்மளோட மாஃபியா ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இவனோட நேம் வந்து ஷேங். கண்டிப்பாக இப்போ வந்து நடக்க போகிற வேடிக்கையை மட்டும் பாருங்கள். அவள் வந்துட்டு இல்லாமல் பண்ணதுக்கு இவனுங்க யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி காரை சுற்றி அங்கே பெட்ரோல் எல்லாமே ஊற்றி விட்டு அங்கே வந்து தீயை கொளுத்தி விட சொல்லிடுறான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இவங்க பண்ண வேலைக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். தீயை கொளுத்தி விட்டதுமே அங்கே பதறி போய் கத்திட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு எல்லாருமே அதை விட்டுட்டு இவங்களை காப்பாற்றுறதுக்கு அங்கே வேகமாக வந்துட்டு விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த சைடில் ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு நம்மளோட ஹீரோயின் லீனா தான் வர்றா. அவள் பார்த்தா நம்ம ஹீரோ மேலே போய் இடிச்சதுமே பொண்ணை வந்து பார்க்குறதுக்கு என்னமோ எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே வெளியே இழுத்துட்டு வந்து விடுறாங்க. ஹீரோயின் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கதை பார்த்துட்டு இது என்ன ஃபியூனல்ன்றது உனக்கு தெரியுமே இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவளோட அந்த ஃபியான்ஸை வந்து கேட்குறான். எனக்கு நல்லாவே தெரியுமே, அதனால தானே நான் இப்படி வந்து ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கேன், என்னோட ஃபியூனலுக்கு நானே வந்திருக்கேன் அப்படின்றதாவ சொல்கிறா. அவங்க சிஸ்டருக்கும் அவங்க ஸ்டெப் மதருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஐயோ கடவுளை, இவ எப்படி உயிரோட வந்தா, இவளை நம்ம தானே போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எப்படி அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுமே இது எல்லாமே அங்கேருந்து நோட்டீஸ் பண்ணிட்டு பரவாயில்லையே நீ வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கான். உங்க கூட சேர்ந்து விளையாட போகிற கேமை நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறான். அவங்க ஸ்டெப் மதர் வந்துட்டு அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருப்பாங்க போல். இதை பற்றி அவங்க அசிஸ்டண்ட் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஸோ ஹீரோயின் அதை கேட்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த லேடி நோட்டீஸ் பண்ணிட்டு போட்டு தள்ளுறதுக்குமே அங்கே வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க நம்ம ஹீரோயின் வேகமாக போய் இந்த உண்மை எல்லாத்தையும் அவங்க அப்பாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. அவங்களை எவ்வளோ தூரத்துக்கு என்னோட அப்பா லவ் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் வந்துட்டு இந்த லேடி இவ்வளோ பெரிய துரோகியான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ தான் அங்கே வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுறா. பார்த்தா அந்த கார் வந்து பிரேக் பிடிக்க மாட்டுது. ஆல்ரெடி ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. போய் கார் ஆக்சிடென்ட் ஆனதில் தலையில் அடிபட்டாங்க, பிளட்டாக வந்து ஆரம்பிச்சிருது. அங்கே யாரோ வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை காப்பாற்றி எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுமே நான் ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் லில்லி பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா இவ்வளவுமே அவங்க அம்மா மாதிரி தான் இருக்காங்க. பாசம் காமிக்கிற மாதிரி மோசம் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்ன அந்த லியை வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறியா, அதை எப்படி நான் நடக்க விடுவேன், அவன் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரன், எனக்குமே அவன் மேலே லவ் இருக்கே, ஸோ நீ செத்து போயிட்டேன்னா அவன் எனக்கு தானே சொந்தம்னு சொல்லிட்டு அவளை அவங்க கொலை பண்ணி இருந்திருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ உயிரோட வந்து நிற்கிறத பார்த்துட்டு பயந்து போயிட்டு என்னப்பா நீ எப்படி உயிரோட வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் ஏன் உங்களுக்கு அவ்வளோ பெரிய வந்துட்டு கஷ்டமாக இருக்கா நான் உயிரோட வந்து நிற்கிறது அப்படின்றத சட்டி கேட்குறா. எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு டொனேஷன்லாம் இங்கே கலெக்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க, அழுகுறீங்கன்னு பாப்பம் தான் வந்திருக்கேன் அப்படின்ற செட் அவங்க பேசிட்டேக்கா. ஸோ ஹீரோ இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு உன் கூட சேர்ந்து நான் ரிவெஞ்ச் கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்குள்ளே நீ போயிடுவேன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன், பட் நீ திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே ஒன்றா வந்துட்டு நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து பாஸ் என்ன அந்த கேர்ள் வந்து திரும்ப வந்திருக்காங்க, உங்களுக்கு என்ன அவங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசை வரலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆசை இருக்குது, அது ஒரு நாள் கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லாக கண்டிப்பாக வந்துட்டு அவள் என் கூட சேர்ந்து இருக்கிறத நினச்சி ஒவ்வொரு நாளுமே ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி நான் வந்துட்டு அவளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறான். பிறகு அவங்க ஸ்டெப் மதரை பார்த்தா ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டு நான் எவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணேன் தெரியுமா அம்மான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ட்ராமா பண்ணதும் போதும் உங்களோட நடிப்பு, நீங்கள் வந்துட்டு எதுக்காக இவ்வளோ ட்ராமா பண்ணிட்டுருக்கீங்க, என்னை கொலை பண்ண வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணீங்கன்றது எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரை பார்த்து இங்கே ஃபியூனல் தானே போயிட்டு இருந்துச்சு, காருக்குள்ளே நீயும் அந்த லீயும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ரெண்டு பேர் காலத்துலேயே சேமாக லவ் பைட்ஸாக இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாயிருது. அப்போ அங்கே இன்னொரு பர்சன் பார்த்தா சரி நீ மற்றவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கியே, உன் கழுத்தில் இருக்க லவ் பேர்ட்ஸை பற்றி நீ என்ன சொல்கிற அப்படின்ற சைட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த லில்லிக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. அப்போ அவங்க அப்பா போதும் பேச்சுகளை நிப்பாட்டுங்க, இப்போ நீ திரும்ப உயிரோட வந்துட்டேல எனக்கு அதே போதும், நீங்கள் தேவையில்லாமல் யாரும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் என்கிட்ட இப்போ கரெக்டான எவிடன்ஸ் இல்லை, அதனால தான் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலை ஆயிடுச்சுக்கா. கண்டிப்பாக இவங்களோட முகத்தை நான் கிழிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் டே பார்த்தா ஒரு கசினோக்கு அங்கே கிளம்பி விடுறா. பார்த்தா அங்கே எல்லாருமே வந்து பசங்களாக தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் யாருமே அங்கே வரமாட்டாங்க போல். பட் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சுடுறா. காசு கட்டுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நீங்கள் கட்ட போகிறீங்கன்னு சொன்னதும், உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்களோ அது அளவுக்கு தான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் கூட தோக்கவே இல்லை. எல்லாத்தையுமே அடிச்சு அங்கே தூள் கலப்பிடா. அங்கே இருக்க எல்லாருமே இப்போ வரைக்குமே யாருமே இவ்வளோ தூரத்துக்கு அமௌண்ட் வின் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ இதோட ஓனரே நம்ம ஹீரோ தான். மேலே இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு இன்னொரு கேமே நடக்கட்டும் அப்படின்ற சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் திரும்பவுமே அந்த கேமில் வந்துட்டு வின் பண்ணதுமே அப்போ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, ஓனரை மீட் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு இவ்வளோ வின் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நீங்கள் இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. யாருமே தான் நீங்கள் அவரை போய் மீட் பண்ணலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அங்கே போய் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா வந்துட்டு அந்த ஃபியூனலில் இவன் இருந்தானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அது மட்டும்தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கா. அவன் கூட சேர்ந்து இருந்ததெல்லாம் ஞாபகம் வரல. நம்ம ஹீரோ பரவாயில்ல, நான் நினச்சதை விட நீங்கள் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கீங்க, எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டீங்களே அப்படின்ற சொல்லிட்டு என் கூட சேர்ந்து நீங்கள் திரும்பவுமே வந்துட்டு கேம் விளையாடணும், அதில் வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகே என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. என்ன கிடைக்குமா? உங்கள் அம்மாவோட சாவுக்கு காரணமான எல்லா எவிடன்ஸுமே கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக இருந்தா அவளுக்கு. ஒருவேளை தோற்று போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே உடம்புல இருக்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே என்ன பண்ண முடியும்? ஸோ வந்துட்டு அவங்க அம்மாவோட வந்துட்டு இந்த சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கார்டுமே அங்கே விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோ அவளால் ஜெயிக்க முடியல. ஸோ அங்கே பெட்டு கட்டினபடி அங்கே வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறப்ப அங்கே நம்ம ஹீரோ அங்கே போய் அங்கே கையெல்லாமே டச் பண்ணிவிட்டு ரொம்ப க்ளோஸாக வந்துடுச்சுக்கா. என் கூட சேர்ந்து நீ இருக்கிறதுக்காக தான் இப்படிலாம் வேணுக்குனே தோற்று போயிட்டேன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. பட் என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரியும் ஷெங் தான் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஓனரேன்னு சொல்லிட்டு. ஸோ வேணுக்குனே தான் பண்ணியிருக்கா, மீட் பண்ணணுன்றதுக்காக அவன்கிட்ட அந்த எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும்னு. இவனுக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றின சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு தான் இவன் வேலை பண்ணியிருக்கான். ஏன்னா நான் இவனோட ட்ரிங்க்ஸில் வந்துட்டு அங்கே வந்து விஷத்தெல்லாமே வந்து ஊற்றி வச்சு அவனை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பொண்ணு வந்துட்டு நீ வந்துட்டு என்னோட விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நீ இருக்க வந்து தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்போ ஒரு பிரேஸ்லெட் கீழே விழுந்திருக்கு. அவன் அதை எடுத்து அங்கே வந்துட்டு எப்படியோ வந்து அவனுமே நல்லா ஆகிட்டாங்க. வந்துட்டு அதை பற்றி விசாரிக்க சொன்னப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட தான் சொல்லிட்டு அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு அந்த ஃபியூனல்லையுமே இதை பற்றி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ நீ எப்படி வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு நீ சேர்த்து போயிடலாம், நான் உன்னை ரிவெஞ்ச் எடுத்து சாகடிக்கணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பட் அப்போ தான் அந்த லில்லி வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை வச்சுருக்கான்னு தெரிஞ்சதுமே பெட்ரோலை ஊற்றி அவங்க கொளுத்தி விட சொல்லியிருக்கான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அங்கே உயிரோட வந்து நிற்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு இவ ரொம்பவே நான் நினச்சதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, இவ கூட சேர்ந்து கேம் விளையாடுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் பக்கத்தில் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு க்ளோஸாக வர ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஹீரோயினால் எதுவும் பண்ண முடியல. அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் போல் அவகிட்ட அங்கே ஒரு கார்டை கொடுத்துட்டு உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீ என்னை காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பாசமாலாம் பிஹேவ் பண்ணதும் ஹீரோயினுக்கே இப்போ வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டை தன்னோட பிளான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கான். ஃபஸ்ட் அவளை என்னோட லவ்வில் நான் விழுக வைப்பேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அவளை நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன், அவளை எப்படி நான் வந்துட்டு பாடுபடுத்த போகிறேன்னு பாருன்னு சொல்லலாம். இங்கே நம்ம ஹீரோயின் வாஷ்ரூமில் இருக்கும்போது அங்கே யாரோ வர்றாங்க. அவங்கள பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயினோட ஸ்டெப் மதரை காமிக்கிறாங்க. அங்கே லிலி வந்துட்டு அம்மா நீங்கள் என்ன அவளை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணீங்களா இல்லையா, நீங்கள் பேசாமல் எப்படி இருக்கலாம்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் உன்னால் வந்துட்டு அவளோட ஃபேஸை திரும்ப பார்க்க முடியாது, நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அங்கே பார்த்தா 2 பேருமே கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. எத்தனையோ பேரை கிட்னாப் பண்ணியிருக்கோம்ப்பா, பொண்ணு பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கா, இவளை ஏன் நம்ம இப்படியே கொலை பண்ணணும், நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு பண்ணலாமே கொலை அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேர்த்தையுமே அங்கே அட்டாக் பண்ண ரெடி ஆகிடுறா கையெல்லாமே கழட்டிட்டு. பட் இருந்தாலுமே 2 பேரும் தொடர்ந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கோமே. நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ என் மேலே கையை வச்சது என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களை கொல்லாம விட மாட்டான், அவன் யார் தெரியுமா, மாஃபியா கிங் ஷெங்குன்னு சொன்னதும் அவங்க 2 பேர்த்துக்குமே பயமாயிருது. நம்ம ஹீரோ அங்கே வந்து கரெக்டாக வந்ததுமே அவங்க அரண்டு போயிட்டாங்க. சாரி கேட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க காப்பாற்றி வேமா அங்கே வீட்டுக்குமே தூக்கிட்டு போயிட்டுருக்கான்.
அப்போ அவங்க அம்மாட்ட லில்லி என்னம்மா அவளை வந்து போட்டு தள்ளியிருப்பாங்களா இல்லை எஸ்கேப் ஆயிடுவாளான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஏற்பாடு பண்ணவங்க, அவள் எங்கிட்டு போய் தப்பிப்பா, நீ ஏதாச்சும் டவுட் படாத, கண்டிப்பாக அவள் போய் சேர்ந்துருவா அப்படின்ற சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயின் வந்து நீண்டதுமே எப்படி உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுமே அங்கே கூட சேர்ந்து வந்ததுமே அவங்க அப்பா அதை பார்த்துட்டு, நீ இந்நேரத்தில் யார் கூட சேர்ந்து வந்துட்டு இருக்க, இந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் என்ன ஸ்டெப் மதர், நீங்கள் எதை பற்றியுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தா அப்போ நான் வந்துட்டு ஷெங் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க ஸ்டெப் மதருமே எங்களுக்கு என்ன தெரியும் அவள் இந்நேரத்தில் எப்படி வந்துருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு நான் உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு எங்கே பேசினதும் போதும் உங்களோட ட்ராமான்னு சொன்னதும், நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உன்னோட அம்மா இல்லாத பிறகு நான் உன்னை பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன், பட் உங்கள் அம்மாவை நினச்சிட்டே நீ எப்பயுமே என்கிட்ட விலகிட்டு என்னை ஒரு ஸ்டெப் மதராகவே பார்க்குறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுறாங்க. இந்த லில்லிக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காமா என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்கிட்ட உங்களோட இந்த ஃப்ராடுத்தனத்துக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவளங்க கட்டி வச்சிருக்கும் போது அந்த பசங்க வந்து பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. எல்லாமே லில்லியும் அவங்க அம்மா தான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினோட அம்மாவோடது தான். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இவளுக்கு தான் கிடைக்குன்றதுக்காக இவளை வந்துட்டு போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினது எல்லாமே. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வீட்டில் ஃபைனல் டேன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு அங்கே புரிஞ்சுட்டு அவங்க உடனே அங்கே வந்துட்டு பயங்கரமாக ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்க, நம்மளோட குடும்பத்தை யாரோ ட்ரெஸ்ட்ரை பண்ணுறதுக்காக இப்படி பிளான் பண்ணி மாற்ற வைக்கிறாங்க, ப்ளீஸ் என்னை நம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே கன்ஃபார்மாக புரிஞ்சுக்குது இந்த வீட்டில் வந்துட்டு ஏதோ ஃப்ராடுத்தனம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் போதும் உங்களோட நடிப்பு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க ஹீரோயின் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்கள் அம்மாவை இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ஒரு வீடியோ வந்து காமிக்கிறா. நம்ம ஹீரோ தான் கொடுத்துருக்கான். நீ உயிரோடு இருக்க வசதானே அவர் வந்துட்டு எனக்கு கிடைக்க மாட்டாரு, பேசாமல் நீ செத்து போயிட்டேன்னா எல்லாமே வந்துட்டு எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அந்த வீடியோ பார்த்ததுமே டோட்டலாக இந்த லேடிக்கு வந்துட்டு மனசே உடஞ்சி போயிடுது. முடிஞ்சிச்சா ஜோலின்னு சொல்லிட்டு அந்த யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தா அங்கே அந்த ஆள் ஷாக் ஆகி போயிட்டு, நீ எப்படி இந்த மாதிரி வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாயிடுறாரு. பயந்து போயிட்டு இந்த லேடி, ஐயோ நான் எதுவுமே பண்ணலை, ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் போய் எதுக்காக அவங்க அம்மாவை கொலை பண்ணுறேன்னு சொன்னதும் திடீர்னு பார்த்தா இந்த ஆள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அப்படி வந்து நடந்திருக்க சான்ஸே கிடையாது, அவள் வந்துட்டு எப்படி வந்துட்டு உன்னோட அம்மாவை போய் கொலை பண்ணுவா, அவள் ரொம்பவே நல்லவ அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வேணுக்குனே வந்துட்டு அப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இவ்வளோ எவிடன்ஸுமே இருந்துமே உங்களுக்கு அவங்க மேலே வந்துட்டு துளி கூட சந்தேகம் வரல, எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோயின் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு, உங்களுக்கு வந்து அப்படின்னா இந்த விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு பெருசாகவே தோணலை, இவ்வளோ எவிடன்ஸ் காமிச்சுமே அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. நம்ம ஹீரோ இதெல்லாமே நல்லா நோட்டீஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த வீட்டில் ஏதோ வந்து பெரிய ஃப்ராடுத்தனம் நடந்துட்டுருக்கு, இவ்வளோக்கு துரோகம் நடக்குதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சிடான். ஹீரோயின் எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருச்சு, ஏன்னா வந்துட்டு எங்கள் அம்மா இருக்கப்பவே வந்துட்டு இந்த லேடி கூட சேர்ந்து அப்படின்னா உங்களுக்கு அஃபேர் இருந்திருக்கு, ஏன்னா என்னை விட வந்துட்டு அவங்களோட பொண்ணு வந்துட்டு பெரியவ, எப்படி வந்துட்டு அப்புறம் வந்து எங்கள் அம்மா செத்த கொஞ்ச நாள்லேயே உங்களோட மிஸ்ட்ரஸை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பீங்க, அப்போ நான் வந்து செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு நீங்களும் சந்தோஷமாக இருந்திருக்கீங்க, நான் உயிரோட வந்துட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ வந்துட்டு கவலை ஆயிடுச்சுக்குல்ல அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஷாக் ஆகி போயிட்டு, நீ எப்படி பேச்சலாம் அப்பாவை பார்த்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு. நான் என்ன இப்போ தப்பாக பேசிட்டேன், அன்றைக்கி தான் நான் வந்து ஃபியூனலில் பார்த்தனே எவ்வளோ வந்துட்டு ஜொலிச்சு போய் அங்கே சந்தோஷமாக நின்றுட்டு இருந்தீங்க, உங்கள் ஃபேஸ்லேயே வந்துட்டு எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தானே யோசிச்சிங்க, ஆனால் நான் வந்ததுமே திரும்ப எல்லாமே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கோமாயிட்டங்க, தீய தூக்கி மேலே ஊற்ற போகிறாரு. பட் நம்ம ஹீரோங்க வந்துட்டு உடலை நின்று அயமையில பற்றுது. நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு உடனே அந்த ஆள்கிட்ட ரொம்ப கோமாயிட்டு வந்ததுமே நான் வந்துட்டு சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் எனக்கு வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கிருச்சு, இந்த அப்படி வீடியோ ரெக்கார்டிங்லாம் வச்சுட்டு நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாதுல்ல, ஒருவேளை வந்துட்டு அது ஃபேக்காக கூட இருக்கலாம்லன்னு சொன்னதுமே அதை தான் நான் அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே சொன்னதுமே நம்ம ஹீரோ நான் அவட்ட பேசிக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அந்த ஆளுக்கு அங்கே வந்துட்டு ஏதோ பிரச்சனை சார்ட் அவுட் ஆன மாதிரி அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. இங்கே இவங்களை பார்த்து அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. அப்போ அங்கே அம்மாவும் பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லா எவிடன்ஸுமே கிடைச்சுமே அந்த ஆள் நம்பலன்றப்ப இதுக்கப்புறம் யாரால என்ன பண்ண முடியும், நான் இதை நினச்சி தான் வந்துட்டு பயந்துட்டு இருந்தேன், இப்போ அதுவுமே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு அந்த லேடியை கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க. ரூமில் பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கோவுமே இதெல்லாம் நீ தான் பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு இதுக்கப்புறமே என்னை வந்துட்டு என்ன பண்ணுவ, உங்கள் அப்பாட்ட வந்துட்டு எல்லா எவிடன்ஸுமே கொடுத்து வந்துட்டு எதுவும் பண்ண முடியல இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம
ஹீரோயின் இதெல்லாமே அங்கே கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்றப்ப நான் எப்படி உன்னை போய் சும்மா வந்துட்டு தனியாக விடுவேன் அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், இது ஃப்ளோட்டிங் பண்ணுற நேரம் கிடையாது அப்படின்றத சொன்னதும், அப்படியா அப்படின்னா நான் வந்துட்டு நம்ம ரூமுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே வந்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் வந்ததுமே, நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா எவிடன்ஸுமே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே மெடிசன்லாம் போட்டு விட்றா. என்னால் தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ ஏன் நடுவில் வந்த அப்படின்றத சொல்கிறா. அங்கே அவன் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவன் மாஃபியானது அவங்க பேரண்ட்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமாக திட்டி அங்கே வந்துட்டு அங்கே அவனை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களையுமே அவன் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருக்கான். எனக்கு வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிட்டேன்னா அது யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா நீ என்னையுமே வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ண ஒரு பர்சன், நீ வந்துட்டு என் லிஸ்ட்டில் இருக்க ஒரு வந்துட்டு எதிரி தான் அப்படின்ற செட்டாகவே யோசிக்கிறான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவனை அங்கே கேர் பண்ணி பார்த்துக்கிறத நினச்சிட்டு ஒரு பக்கம் ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணி எல்லா எவிடன்ஸுமே எனக்கு வேணும், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். பார்த்தா அங்கே அவங்க ஸ்டெப் மதர் அங்கே ஒரு பைத்தியம் மாதிரி அவங்க தனக்குத்தானே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க லில்லி பார்த்துட்டு, அம்மா உங்களுக்கு என்னாச்சு, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாரு. ரூமில் கட்டி வச்சு அங்கே கொடுமைப்படுத்தினது இது எல்லாமே உங்கள் பொண்ணோட வேலை தான்ப்பா, அம்மாவை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே லில்லிட்ட, இதெல்லாம் உங்களோட வேலை தானே, நீங்கள் வந்துட்டு அவளை போய் வந்து சீண்டி பார்க்காம வந்தீங்கன்னா அவள் எப்படி பண்ணுவாளா அப்படின்ற சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு, நான் தான் இதுக்கப்புறம் ஒரு வழி பண்ணி ஆகணும், எங்கள் அம்மாவை இந்த மாதிரி பண்ணவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கார்ட்ஸ்ட்டு அங்கே கொலை பண்ண சொன்னதுமே நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டுமே மேலேருந்து அதெல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற சைட்டு அங்கே கேட்குறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும்போது பின்னாடியே அந்த ஆளுமே அங்கே வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வர்றான். பட் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நின்றதுமே அங்கே பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறான். ஏன்னா ஹீரோ எவ்வளோ பெரிய மாஃபியான்றது அவனுக்குமே தெரியும். போட்டு அவனை பயங்கரமாக அடித்ததுமே நம்ம ஹீரோயின் அவனுக்காக கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. எனக்கு ரொம்பவே தைரியம் இருந்துச்சு, ஏன்னா நீ வந்து எப்படினாலும் என்னை காப்பாற்றிடுவேன்னு, அதனால தான் நான் எதையும் கண்டுக்காமல் நான் பாட்டு போனேன்னு சொன்னதும் அங்கே அவன் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு, நான் இவளை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு இவன் வந்து ஆசைப்பட்டேன், இவன் வந்துட்டு என் மேலே லவ்வில் விழுகணும், நான் இவளை ஏமாற்றணும்னு, பட் நான் வந்துட்டு இவன் மேலே உண்மையிலே வந்துட்டு லவ்வில் விழுந்துட்டேன், நான் எனக்கு இவளை பார்க்காம இருக்க முடியலையே அப்படின்ற சைட்டு அவன் ஒரு பக்கம் வந்துட்டு ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் சரிவா நம்ம உள்ளே போகலான்னு சொல்கிறான். போயிட்டு அவங்க குளிச்சுட்டு தலையெல்லாமே தொடச்சிட்டு இருக்கும்போது இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவ்வளவே பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கா. நீ என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அவன் அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின், நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, ஃபஸ்ட்டு நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொன்னதும் நான் வந்துட்டு இப்போ ஏன் குளிக்கணும், எல்லாம் முடிஞ்ச பிறகு குளிச்சுக்கிறேனே அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயின் கூட அவன் வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னோட ஸ்டெப் மதர் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணதுக்கு வந்துட்டு தண்டனை அனுபவிப்பாங்க. ரெண்டாவது, நீ அந்த லீட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன்னு நினச்சிக்கோ. ஏன் தெரியுமா, அவன் வந்துட்டு சரியான ஒரு சைக்கோ. நைட் போல் அவன் வந்துட்டு ஒரு வேறு ஒரு பர்சனாகவே மாறி போயிடுவான். அவனுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, மல்டி பர்சனாலிட்டி, அவனுக்கு வந்துட்டு நோய் இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டுருக்கா. நைட்டில் போய் அவனை மீட் பண்ணுறது யாருக்குமே சேஃப்டி கிடையாது அப்படின்றத சொல்கிறான். பார்த்தா அவங்க சிஸ்டர் அங்கே மீட் பண்ணணும்னு சொன்னதும் அவங்க மேனேஜர் சொல்கிறாரு, இப்போ நீ மீட் பண்ணுறது வேணாம்மா, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னாலுமே அவங்க கேட்காம அங்கே வம்பு பண்ணி அங்கே மீட் பண்ண போகிறா. அப்போ அங்கே அவனை போய் பார்த்துட்டு, நான் உன்கிட்ட ஹெல்ப் தான் கேட்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் என்ன பண்ணுன்னு சொன்னதும் பார்த்தா அங்கே அண்ணியனா மாதிரி போயிருக்கான். உன் மூஞ்சி இருக்க அழகுக்கு உன்னை போய் எப்படி அந்த இடியட் வந்து சூஸ் பண்ணா, அவள் வந்துட்டு எவ்வளோ அழகான பொண்ணு, நல்ல பொண்ணு, ஆனால் அவளை விட்டு சூஸ் பண்ணியிருக்கானா, நீ கண்டிப்பாக வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு மோசமாக இருப்பேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். இங்கே நம்ம ஹீரோ இதை பற்றி தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ கடவுளை, இப்போ என்னோட சிஸ்டர் தனியாக போய் அவன்கிட்ட மாட்டினானா அவளோட நிலைமை என்னாகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை நினச்சி நீ ஹாப்பி தானே ஆகணும்னு சொன்னதும் ஆமாம் இல்லை அப்படின்ற சைட் அவள் பேசிகிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா இவன் அவளை அங்கே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். போட்டு அடிச்சு அங்கே கொடுமைப்படுத்தும் போது இவள் கதவை போய் லாக் பண்ணிக்கிறா. மரியாதை நீ ஓப்பன் பண்ணுறியா இல்லை நான் உடச்சி வரவா அப்படின்ற சைட்டு ரொம்ப மோசமாக அங்கே கத்திட்டு இருக்கான். அங்கே ரொம்பவே பயந்து போய் நிற்கிறா. அப்போ அங்கே உள்ளவ ரொம்ப பயமாயிட்டு இருக்கும்போது கதவை யாரோ திறக்கிறாங்க. இவ ரொம்ப வந்துட்டு பயந்துடுறா. அவன் தான் உன்னாக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அங்கே என்ன டார்லிங், எப்படி உன்னோட ஃபீலிங் இருக்குது, உன்னோட பாய் ஃப்ரெண்டை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறியான்னு சொன்னதும் ப்ளீஸ் சிஸ்டர் நீ எப்படியே சேர்ந்து காப்பாற்றிடுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள், என்னது காப்பாற்றவா, நீங்கள் பண்ண பாவங்களுக்கு தானே உங்களுக்கு இப்படி பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, நீயுமே உன்னோட அம்மாவும் சேர்ந்து என்னென்ன வேலை பண்ணீங்க, மரியாதை என்னோட அம்மாவோட
பிரேஸ்லெட்டை நீ கொடுத்துரு, உன்கிட்ட தான் அது இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த பிரேஸ்லெட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற செட் அவ கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோ இதெல்லாமே கேட்டுட்டாங்க, ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்படின்னு அந்த பிரேஸ்லெட்டை இவட்டே இல்லைன்னா அப்போ யாரை வந்துட்டு என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணது அப்படின்ற செட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அவங்க ஸ்டெப் வந்துட பார்த்தாங்க, ஒரு பைத்தியம் மாதிரி. ஐயோ கடவுளை, திரும்பவுமே இந்த ஆளோட இன்னொரு ஒய்ஃப் வந்துட்டாளா, என் ஹஸ்பண்ட் அவ கூட சேர்ந்து என்னை சீட் பண்ண போகிறானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப புலம்பிட்டு இருக்கும்போது ஒரு கேர்ள் வந்துட்டு அங்கே கீழே எல்லாமே போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அதே கேர்ள் தான் அன்றைக்கி நம்ம ஹீரோவுமே அங்கே கொலை பண்ண ட்ரை பண்ணது போல். இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க வந்துட்டு சூப்பராமே கொடுத்துட்டு, நீ வந்துட்டு இதை குடிச்சுக்கோன்னு சொன்னதோ, இல்லை எனக்கு வேணாம் இது கசக்குன்னு சொன்னதோ, அவனே அங்கே வந்துட்டு வாயில் வந்துட்டு ஊற்றி விடுறான். அவனே வந்துட்டு மவுத் மூலமாக அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அசிஸ்டன்ட், ஐயோ கடவுளை, எனக்குமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா என்னோட லைஃப் எவ்வளோ ஸ்வீட்டாக போயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டேக்கான். நம்ம ஹீரோ உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயின் எனக்கு அது தெரியுமேன்னு சொல்லிட்டேக்கா. சரி நீங்கள் வெயிட் பண்ண, உனக்கு இன்னும் கொஞ்சம் நான் வந்துட்டு சூப் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் உள்ளே போய் அங்கே பார்த்தா அங்கே வந்துட்டு இவளோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு அந்த பிரேஸ்லெட் போட்டு அங்கே டார்கெட் எல்லாமே வந்து போட்டிருக்கு. பட் அவளுக்கு ஃபஸ்ட்டு புரியல, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குது. அப்படின்னு வந்துட்டு நம்மளை ரிவெஞ்ச் எடுக்க தான் இவன் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கானான்னு. இப்போ நம்ம ஹீரோங்க வந்து பார்த்தா அங்கே ஆளை காணும். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். எல்லாமே ஓப்பனாக இருக்கவுமே புரிஞ்சுக்குது. பிறகு பார்த்தா ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி போயிடுச்சேக்கா, நான் வந்து உன்னோட ரிவெஞ்ச் லிஸ்ட்டில் இருக்கேனா, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற சைட் அவர் ரொம்ப கவலையாயிட்டேமோ, ரொம்பவே எமோஷனல் ஆகிடுச்சேக்கா. ஒரு பர்சன் வந்துட்டு லவ் கொடுத்தாங்கன்னு நினச்சேன், அவங்களுமே வந்து கிடைக்காம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட பேசுகிறப்பயுமே அவங்க சிஸ்டர் சொன்னால், உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்காது, ஏன் தெரியுமா, எல்லாமே வந்துட்டு உனக்கு மட்டுமே கிடச்சிட்ருக்கு அப்படின்றத சொன்னதும், என்ன என்கிட்ட இருந்து கிடச்சிட்ருக்கு சொல்லு, எங்கள் அப்பா அம்மாவை பாசமே எனக்கு இப்போ வரைக்கும் கிடைச்சதில்ல, உனக்கு தான் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டிருக்கா. ஸோ இதை பற்றி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ரவுடி பசங்க அவளங்க வந்துட்டு டீஸ் பண்ண பார்த்ததுமே பட் அவங்க பயந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, அப்படின்னா நம்ம ஹீரோ தான் அங்கே வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவன் வந்துட்டு வேமா பிடிச்சி பக்கத்தில் எழுத்ததுமே, இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு எதுக்காக என்னை வந்துட்டு ஏமாத்தின, நான் என்ன பண்ணேன்னு சொன்னதும் அவன் வேமா பிடிச்சி ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அவளையும் எங்கள் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு தான் வந்து என்னென்ன பண்ணேன், இப்போ வந்துட்டு என்ன வந்துட்டு எதுக்காக உன்ட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணேன்னு எல்லா விஷயங்களையுமே சொன்னதுமே, நீ வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், நான் அது என்கிட்ட இல்லைப்பா, அது எங்கே போச்சுன்னே எனக்கே தெரியலை, என்னோட அம்மாவோடது நானே காணோன்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டுட்டு இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் நடக்க விடாமல் பார்த்துக்குவேன்னு சொல்கிறான். இப்போ அசிஸ்டன்ட் பாஸ் உங்களுக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாரு. பிறகு நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே உள்ள அவங்க அப்பாவோட ரூமுக்கு தான் போகிறா. எத்தனை நாள் ஆயிடுச்சு என்னோடய அப்பாவோட ரூமுக்கு வந்து, எனக்கு வந்துட்டு என்னோடய அப்பாவோட பாசத்தை கூட ஃபீல் பண்ண முடியாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு அங்கே போய் வந்து இந்த லாக்கர் எல்லாமே அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து ஷாக்காகி போயிடுது, என்ன நடந்துட்டுருக்கு, அம்மாவோட பிரேஸ்லெட் இவர்கிட்ட எப்படி இருக்குது, நான் ஸ்டெப் வந்துட்டுல இருந்துச்சுன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவங்க சிஸ்டர் சொல்லியிருக்கா, நீ என்ன நினச்சிட்ருக்க, எங்கள் அம்மா வந்துட்டு உன்னோட அப்பா வந்து மயக்கி கைக்குள்ள வச்சுட்டாங்க, நான் அப்படிலாம் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா ஒன்று அப்பாவி கிடையாது, உங்கள் அம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் கொலை பண்ணதுன்னு தெரியுமா, என்னோட அம்மா கிடையாது உங்கள் அப்பா தான், அதை புரிஞ்சுக்கோ, அவருக்கு வந்துட்டு இன்னொரு வந்துட்டு வேற ஒரு லேடி கூடயுமே ஆஃபர் இருக்குது, அவங்களுக்குமே குழந்தை இருக்குது, கூடி சீக்கிரம் அவங்க வந்துட்டு இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டி விட்டுட்டு உன்னோட பொசிஷனை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ ஹீரோயினுக்கு அப்பா மேலே நம்பிக்கை இருந்திருக்கு, நம்பாமல் இருந்திருக்கா. பட் இங்கே பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. பிறகு இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா, நான் எவ்வளோ பெரிய மாஃபியா, என்னோடய ட்ரெஸ் எல்லாம் பாரு கொஞ்சம் கூட ஸ்டைலிஷாக இல்லாமல் எவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படின்ற செட் அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு சில எவிடன்ஸ் கிடச்சிருக்கு பாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு அங்கே ஒரு நோட் கொடுக்குறாங்க. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு லேடிஸ் மாதிரி அங்கே ட்ரெஸ் எல்லாமே போட்டுக்கிற பழக்கம் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே ஒரு கீழ் செப்பல் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, இது என்னோட அம்மாவோட சைஸும் கிடையாது, என்னதும் கிடையாது, ஸ்டெப் மதரும் கிடையாது, லிலியோடதும் கிடையாது, அப்போ யாரோடதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அவங்க அப்பா அங்கே கரெக்டாக உள்ளே வந்துடுறாரு. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் இது யாரோடதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு ரொம்பவே கோவமாகறா. ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோங்க வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து மாற்றி வச்சுருக்காங்க ட்ரிங்க் எல்லாத்தையுமே, அதில் பாய்சன் கலந்து. ஸோ அதை குடிச்சிட்டு அவங்க வந்துட்டு மயக்கமாகி கீழே விழுந்து பிளட்டாக வாமிட் எடுத்திருக்கான். அப்போ அந்த லேடி வந்திருக்காங்க, நீ என்னோட வந்து சீக்ரெட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டே இல்லை, நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு. பட் கடைசியில் பார்த்தா அது லேடியே கிடையாது, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். அந்த ஆள் தான் லேடி கெட்டப்பில் அங்கே வந்துட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த பிரேஸ்லெட்டை கீழே விழுந்ததுமே ஹீரோயின் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். இப்போ இது எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பார்த்துட்டு அங்கே ரொம்பவே
அவனுக்கு கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இந்த கொஸ்டினை கேட்டதுமே அவங்க அப்பாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஹீரோயின் அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க ஸ்டெப் மதர், உன்னோட அப்பா வந்துட்டு ரொம்பவே மோசமானவன், அவனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு வேற ஒரு பொம்பளையோட ஆஃபர் இருக்குது, டெய்லியுமே அந்த லேடி வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு கீழ் செப்பலை போட்டு வந்துட்டுருக்காங்க, எனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இந்த பேச்செல்லாமே வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா நீங்கள் வேற ஒரு லேடி கூட அஃபேர் வச்சுட்ருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்கா. யாரோடது இது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. பிறகு இங்கே அந்த லீயை காமிக்கிறாங்க. பார்த்தா அவன் அங்கே வந்துட்டு ஒரு சைக்கோ மாதிரி அங்கே கிளம்பி வந்துடுறான். இந்த ஆளுமே ஒரு சைக்கோ, அவனும் ஒரு சைக்கோ. அவங்க 2 பேத்துக்குள்ளுமே அங்கே பயங்கரமாக சண்டை வந்துடுது. நீ எப்படி வந்துட்டு இவ்வளோ சீப்பாக நடந்துக்குவான்னு சொல்லிட்டு அங்கே ஃபைட் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணதுமே, நீ வந்துட்டு என்னோட வருங்கால மருமகனாக போகிறவன், ஆனால் நீ எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவ, ஏன்னா நீ ஒழுங்காக வந்துட்டு மரியாதையை பேசணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே பயங்கரமாக ஃபைட் வந்து அங்கே வந்துட்டு அடிப்படை சண்டையில் அங்கே வந்துட்டு இறந்தே போயிடுறாரு அவங்க அப்பா. கடைசியில் பார்த்தா அங்கே அவள் வந்துட்டு ரொம்ப அரண்டு போயிட்டு, ப்ளீஸ் நீங்கள் எந்திரிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு கொலை பண்ணதே இந்த ஆள் தான். ஸோ வந்துட்டு இந்த ஆள் பண்ண பாவத்துக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. பட் அந்த லேடிடி இந்த ஆள் உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அந்த லில்லி வந்து நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்டுட்ருக்கா. பட் அவங்க அம்மாவை அங்கே லில்லியை எல்லாத்தையுமே அங்கே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேடி போகும்போது, நீ பண்ண பாவங்களுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் திரும்ப ரிட்டன் வந்துட்டு உன்னை வந்துட்டு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே காதை வந்து மூடிக்கிறான். இந்த மாதிரி கேவலமான வேர்ட்ஸ் எல்லாம் நீ கேட்கறதுக்கு டிசர்வ் கிடையாது அப்படின்ற சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டாவே, உன்னோட லைஃப்பில் நீ இப்போ வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டன்றதே எனக்கு தெரியாது, பட் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு வாழ்க்கையில் கஷ்டன்ற வேர்டுக்கே அர்த்தமே தெரியாமல் நான் உன்னை பார்த்துக்குவேன், உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். 2 பேருமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.